ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட்டோட புக்கிங் பத்தின 3 அப்டேட்டை புக்கிங் போர்ட்டல்ல கொடுத்துருக்காங்க. நாளையில இருந்து டிசம்பர் மாசத்துக்கான புக்கிங் 1 by 1 ஓபன் ஆகுது. இதை பத்தி ஏற்கனவே நம்ம வீடியோல கொடுத்திருந்த சேம் அதே டேட்ல தான் அதே புக்கிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ என்னென்ன புக்கிங் அப்டேட் இருந்தோ யார் யார் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அது கூட இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் இன்னைக்கு புரட்டாசி 1. ஓகே, புரட்டாசி அப்படின்னாலே திருமலையில பக்தர்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். புரட்டாசி 1ன்றனால இன்னைக்கு லீவு. ஸோ க்ரௌட் எப்படி இருக்கு அதையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இது போல பயனுள்ள திருப்பதி பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் திருப்பதி தேவஸ்தானத்தோட ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கோட அஃபிஷியல் வெப்சைட். 2 ஆப்ஷன்ல நம்ம வந்து புக் பண்ணலாம். ஒன்று மொபைல்ல வந்து நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுலேயும் நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து வெப்சைட்லேயே போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே ப்ராசஸ் தான் உங்களுக்கு. வெப்சைட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்பில் வந்து ஒரு டைம் லாகின் பண்ணிட்டோம்னா அதே மொபைல் நம்பரில் நம்ம டிக்கெட்டை ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டிசம்பர் மாசத்தோட முதல் புக்கிங் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 நாள் ஓப்பன்ல இருக்கும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர்ல 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். வீட்டில் 4 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு மொபைல் நம்பர்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்ட் ஆனாதான் தர்ஷன் டிக்கெட் கிடைக்கும். இதுல வந்து தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதளபாத பத்மாராதனா, சுப்ரபாத சேவா அப்படின்னு சொல்லி 4 சேவாக்கள் இருக்கும். மார்கழி மாசத்துல இருக்காது. ஸோ மீதி நாட்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான டிக்கெட், அதனால நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நீங்களும் கண்டிப்பா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்த புக்கிங் வந்து 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது புக்கிங் வந்து இருக்கு. இது ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, புக்கிங் தான். நமக்கு கன்ஃபார்மான டிக்கெட் கிடைக்கும். ஸோ அந்த நாள்லேயே நமக்கு 2 புக்கிங் இருக்கும். ஸோ காலையில் வந்து 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் இருந்தால் மத்தியானம் வர்ச்சுவல் சேவா இருக்கும். ஆனால் வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங்கோட அப்டேட் வந்து அவங்க இன்னும் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. பட் இப்போ இன்னைக்குள்ள அப்டேட் ஆகிரும். நீங்கள் இந்த வெப்சைட் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஆர்ஜித சேவாவில் புக் பண்ணோன்னா டைரெக்டாக போயிட்டு அந்த சேவாவையும் பார்த்துட்டு சாமி தரிசனமும் பார்க்கலாம். வர்ச்சுவல் சேவாவில் பண்ணோன்னா சேவா டேட்டுக்கு நம்ம போக முடியாது. தரிசனத்துக்கு தனியாக 300 ரூபா க்யூவில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதுக்கு 2 இருக்க டிஃபரன்ஸ். ஆனால் 2க்கும் ஒரே காஸ்ட் தான் நமக்கு டிக்கெட்டு. இதில் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா அப்படின்னு 4 சேவாக்கள் இருக்கும். இந்த ஆர்ஜித சேவா பண்ணீங்கன்னா திரும்பவும் இதே டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் ஆகட்டும், இமெயில் ஐடி ஆகட்டும், உங்களோட ஆதார் கார்டு ஆகட்டும் 180 நாள் கழிச்சு தான் இந்த தர்ஷன் டிக்கெட்டில் வேற எந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும், அதாவது இந்த ஆர்ஜித சேவாவில் இருக்க இந்த 4 சேவாவில் ஒரு சேவா அட்டன் பண்ணிட்டு அடுத்த சேவா பண்ணுறதுக்கு 180 நாள் வெயிட் பண்ணணும். இதுவே வர்ச்சுவல் சேவா அப்படின்றதுக்கு அந்த மாதிரி டைம் கேப்லாம் எதுவுமே கிடையாது. அது வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான். தேவைப்பட்டா நீங்கள் அதை கூட பண்ணிக்கலாம். ஸோ இது டிசம்பரோட அடுத்த புக்கிங். அடுத்து 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட புக்கிங்கோட அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட் தான். இதுக்கும் வந்து இப்போ 90 நாள் டைம் கேப் அப்படின்றத அப்டேட் பண்ணாங்க. சில டைம் வந்து அந்த மாதிரி காட்டுது, சில டைம் எரர் காட்டுறது இல்லை. ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். சில டைம் உங்களுக்கு மார்கழி மாதம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆனால் தான் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ரிப்பேராக இருங்க. 23ஆம் தேதி இது இல்லாமல் 23ஆம் தேதி 11 மணிக்கு டிசம்பர் மாதத்துக்கான ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட் இருக்கும். சீனியர் சிட்டிசனும் புக்கிங் இருக்கும். அடுத்தது வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் 24ஆம் தேதி புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுவும் இன்னும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல, பட் அப்டேட் ஆகிரும். ஆனால் இந்த டைம் தான் வந்து புக்கிங்க்கு மொதல் நாள் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டு கீழே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 15ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு மேலேயே வந்து அப்டேட்டு அஃபிஷியலாக வந்துடும். பட் இந்த டைம் கொஞ்சம் லேட்டாக இருக்குது. சரி, ப்ரெஸ் ரிலீஸ்லையாவது ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அதுலேயுமே இன்னும் வந்து லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்து அப்டேட் பண்ணலை. அப்டேட் ஆனால் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லைனா இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நாளையிலேருந்து அடுத்தடுத்த புக்கிங்ஸ் உங்களுக்கு 1 by 1 ஓப்பன் ஆகும். என்ன டிக்கெட் வேணுன்றதை வச்சு நீங்கள் நோட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதுதான் டிசம்பர் மாதத்துக்கான லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய புக்கிங் பற்றின அப்டேட்ஸ். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். திருமலையில் பக்தர்களோட எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து விடுமுறை அப்படின்றனால சர்வ தரிசனத்தோட கியூன்றது வெளியிலேயுமே உங்களுக்கு இப்போதைக்கு கிருஷ்ண தேஜா சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது வரைக்குமே உங்களுக்கு லைன் இருக்குன்னு சொல்லி
டிடிடி அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரம் ஆகுது. வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பக்தர்கள் வந்து தொடர்ச்சியா அதிகமா இருக்காங்கன்றதை இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். நேத்து தர்ஷன் பார்த்த எண்ணிக்கை 76,200 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் கிருஷ்ண தேஜா சர்க்கிள் வரைக்கும் பக்தர்கள் லைன்ல வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி 24 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 4ல இருந்து 6 மணி நேரம் ஆகுது. 300 ரூபாய் தரிசனத்துக்கு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகுது. எல்லா தரிசனத்துக்குமே வெயிட்டிங் டைம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதே க்ரௌடு கண்டினியூ ஆகுமா அப்படின்னா நாளைக்கு நாளான்னைக்கு ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாழக்கிழமை நேத்திர தரிசனம், ஸோ க்ரௌடு இருக்கும். வெள்ளி, அதுக்கப்புறம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை அதோட க்ரௌடுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போற அன்னைக்கு பார்த்து பிளான் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில கூட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, விஷ்ணு நிவாசத்துல நைட்டு 11:30 மணிக்கே எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கறதுக்கான கியூ வந்து ஓப்பன் பண்ணாங்க. காலையில 2 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நைட் டைம்ல ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்க கியூ ஓப்பன் ஆகும்போது நம்ம லைன்ல நின்றுக்கிட்டோம் அப்படின்னா 2 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சேம் டே டோக்கன், நெக்ஸ்ட் டே டோக்கன் கொடுப்பாங்க. சனிக்கிழமைகள்ல டோக்கனோட இது கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் காலையில 6 மணிக்கு தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு மொத்தமா 3000 டோக்கன்ஸ் தான் வந்து இஷ்யூ பண்ணாங்க. டிடிடி டெய்லியும் வந்து நேரடி சர்வ தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரிமெட்டு டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுறாங்க. இன்னைக்கு அவங்க ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய நேரடி சர்வ தரிசனத்தோட ஒரு வீடியோ கிளிப் தான் இது. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நேரடி சர்வ தரிசனம் அப்ராக்சிமேட்டாக 24 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. 31 கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகிட்டு வெளியில வந்து கிருஷ்ண தேஜா சர்க்கிள் வரைக்கும் கியூ வந்து இருக்கு அப்படின்றது தான் ப்ரெசண்டா இருக்க சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிளிப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ரூமோட எவ்வளோ அவைலபிலிட்டி அப்படின்றதுமே நீங்க அதுல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில 2 மணிக்கு திரும்பியும் டோக்கன் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரி மட்டுமே டோக்கன்ஸ் எல்லாம் முடிஞ்சு கவுண்டர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில 6 மணிக்கு தான் திரும்பவும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்டுங்க. டிசம்பர் மாசத்துக்கான அப்டேட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நமக்கு கிடைக்கிற எல்லா இன்ஸ்டன்டான அப்டேட்டும் உங்களுக்கு ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.